Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு Anira Trendz. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ஸ்டிச்டு ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த ரோசஸ் தான். இந்த ரோசஸ் வந்து ரெடிமேட் 3D ரோசஸ் எல்லா கிராஃப்ட் ஷாப்ஸ்லையும் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. நிறைய கலர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலர் வாங்கிக்கோங்க. தென் இந்த லேஸ், இது வந்து ஒரு நெக்லைன் டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த லேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃபேன்சி சாரீக்கு பண்ணுற ப்ளவுஸ். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த ஸ்டோன் செயின், பால் செயின்லாம் எதுவும் தேவையில்லை. அதெல்லாம் வந்து நம்ம சில்க் சாரீ கொடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி லேஸ் எடுத்து வச்சுருக்கலையே அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்லைனுக்கு ஒரு டிஃபைன் லுக் கொடுக்கும். நம்மளுக்கு ஒர்க்கும் வந்து ஈஸியாக முடிச்சிடும். ஸ்டோன் செயின், பால் செயின்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இது வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். ஈவன் கிட்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான டிசைன். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம டிசைன்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கணும். உங்களுக்கு இஃப் சப்போஸ் இந்த ரோசஸ் கிடைக்கல, பட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எம்போஸ்டு 3D டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோசஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இல்லைனாலும் சிமிலர் கைண்ட் ஆஃப் ரோசஸ் எப்படி நம்ம வந்து செய்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ ஃபுல் நெக்லைனும் கொடுத்துக்க போகிறேன். ஃபுல் நெக்லைன் கொடுக்கும்போது ஷோல்டரில் வந்து நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி தான் கண்டினியூஸாக கொடுக்கணும், கட் பண்ணாமல். அப்போ தான் நம்மளுக்கு வந்து லுக்கு நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ நான் வந்து வீடியோவோட எண்டில் காட்டியிருக்கேன் ஷோல்டரில் வந்து எப்படி நான் கண்டினியூஸாக ஸ்டிக் பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த ரோசஸ்லாம் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வேணும் ஜஸ்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ளவுஸ்லேயே விசிபிளான இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைட், பேக் சைட் ஷோல்டர் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன். லீஃப் மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு டிசைன் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ரோசஸ் வரணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து அதை ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப வந்து ரோஸை ஃப்ளாட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடாதீங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அதோட எம்போஸ்டு லுக் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும். ஏன்னா அதுதான் இந்த டிசைனோட அழகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோஸ் வந்து நம்மளே செஞ்சு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. நிறைய பேர்னால செய்ய முடியாது. பட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் ரோசஸ் கிடச்சிதுன்னா வாங்கி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ரோஸ் தான் வைக்கணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்ஸில் வேறு ஏதாவது இது மாதிரி இந்த டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஒரு 3D டிசைன்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாரியில் இருக்க மெட்டீரியல் எடுத்து கூட நீங்கள் அதில் ஒரு ஃபேப்ரிக் ரோஸ் மாதிரி செஞ்சுட்டு அதை கூட நீங்கள் ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சில பெட்டல்ஸ் வந்துட்டு நீட்டாக விரிஞ்சு இல்லை. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் விரித்து வச்சுட்டு அதை நல்லா ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ரோஸையும் தனித்தனியாக போட்டு செக்யூர் பண்ணி பின்னாடி நாட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் லேஸ் எடுத்திருக்கேன். ஒரு எண்டை நாட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு நெல் வழியாக விட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த பேட்டர்ன் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரிப்பன் எம்ப்ராய்டரி. இதில் மெட்டீரியலில் குத்துனீங்கன்னா இது திக்காக இருக்கிறனால வெளியில் வராது. அதனால் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து ரிப்பனை வந்து விரித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு என்ன லென்த்துக்கு வந்துட்டு அந்த லீஃப் ஷேப் போடுற அந்த பேட்டர்ன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விட்டுட்டு எகெயின் நீடில் வந்து மேலேருந்து குத்தி கீழே கொண்டு போகணும் ரிப்பன் மேலேயே. இது வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நம்மளுக்கு வந்து த்ரெட் வச்சு போடும்போது அந்த ஏரியா கவர் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நிறையா ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி வரும். உங்களுக்கு ரிப்பன் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஏரியா ஃபில் பண்ணிடலாம். சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு லேஸ். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளார் வேணிலாம் செய்கிறோம்ல, இந்த மாலை கட்டுறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மாலையில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் லேஸ். ஸோ இந்த மாதிரி சென்டரில் குத்தி கீழே கொண்டு போயிருங்க. ரொம்ப பெரிய ரிப்பன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் கொஞ்சம் கார்னரில் வர சைடில் வந்துட்டு
குத்தி கீழே கொண்டு போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு லீஃப் வந்து ஒரு சைடு அப்படியே ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பர்டிகுலராக சொல்கிறேன், மிடில் நீடல் கொடுத்து கீழே கொண்டு போங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னா, 2 லீஃப் கீழே ஒன்று மேலே 2 போட்டேன்ல, இதில் வந்து மிடில் ஒன்று கொஞ்சம் பெருசாக போட்டு இந்த ஒரு பேட்டர்னை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா தான் கீழே போகும். ரொம்ப வந்துட்டு போட்டு இழுக்க வேண்டாம், லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் மேலே வரும், கீழே போகும், அவ்வளோதான். பட் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ரிப்பன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால சாட்டன் ரிப்பனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த லுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே வந்துட்டு ஃபுல் நெக்லைனும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ மிச்ச ரோசஸ்க்கெலாம் 3 petals, 3 leaves அந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோன்ஸ் கொடுக்குறேன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் அக்ரலிக் ஸ்டோன் கைண்ட் ஆஃப் கோல்ட் ஷேடில். இதை ஜஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூவில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கொடுத்தோம்ல கொஞ்சம் மிச்சம் இருக்க கேப்லாம் கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்மளோட டிசைன் முடிஞ்சுது. ஸோ ஒரு சிம்பிளான எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு டிசைன். ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரோசஸ் அண்ட் லேசஸ் இருந்தால் போதும், உங்களோட ப்ளவுஸஸ் செம்ம சூப்பராக மாற்றலாம். ஸோ இந்த ப்ளூவுக்கும் அந்த கோல்டு கான்ட்ராஸ்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் யுனிக்காக தெரிவிங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வெளியில் எங்கேயும் கிடைக்காது, நம்ம ட்ரை பண்ணி செஞ்சு போட்டுக்கணும். ஸோ இதான் ஃப்ரண்ட் ஷோல்டரில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, லேஸ் வந்து கண்டினியூஸாக ஸ்டிக் பண்ணுங்க அப்படின்ட்டு, அதுதான். ஸோ கலர் காம்பினேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் ப்ளவுஸ்க்கு உங்கள் டிசைன் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.